இன்றைக்கி ஆட்டுக்குடலை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்ச தண்ணீரில் வந்து அந்த குடலை போட்டு எடுத்துக்கிடலாம். தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இந்த குடல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது, எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாமளே இதை வந்து ஈஸியாகவே வீட்டில் க்ளீன் பண்ணிடலாம். கொதிக்க வச்ச தண்ணீரில் இந்த மாதிரி போட்டு எடுத்து சுரண்டி எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடும். குடலை பெரட்டி எடுத்துகிட்டு உள்ளே சின்ன சின்ன பிசுறுலாம் இருக்கும், ஸோ அதெல்லாமே கையாலேயே க்ளீன் பண்ணிடலாம். சின்ன குடலை ஒரு குச்சியை வச்சு பெரட்டி கூட க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு கத்திரியை வச்சு வெட்டி அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தால் சுத்தமாக க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறமா இது ஒரு 10 தடவை அலசி கழுவி எடுத்தால் சூப்பராக சுத்தமாகி வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு சுத்தமாக வெள்ளையாக க்ளீனாகி வந்துருச்சுன்னு பாருங்கள். முதல்ல இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிறணும். கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க குடலையும் சேர்த்துடலாம். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுக்கிறேன். இப்போ வந்து விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சிருக்கேன். வேகலைன்னா கூடவே ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கூட கசகசாவையும் சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிரும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து இட்லி தான் செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த காம்பினேஷன் ரொம்பவும் நல்லா இருந்தது.